உங்களுக்கு 1 லட்சத்திலேருந்து 2 லட்சம் மட்டும் அன்பளிப்பு கொண்டு வழங்கப்படும். நீங்கள் படைக்கிற நேரத்தில் எல்லாம் இதில் படையில் வச்சு இழுத்து போட்டு படைக்கலாம். இருக்குது காய் விடுங்க சாப்பிடலாம். அவையில் இப்போ வேறு தான் காசு கொட்டி கொடுத்தாலும் புதுசாக வீடு கட்ட யாராவதுக்கு இது ஒரு உதவும். எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்னாவில் இதுவரையும் மெயின் டோர் இந்த டிசைனில் இந்த சைஸில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவற்றை யூடியூப் சேனலை வந்து பார்த்துட்டு எங்கள்கிட்ட நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் 3 லட்சம் பெறுமதியான ஒரு மாஸ்டர் பெட் உண்டு. அதனால் இல்லை, அதாவது அதுக்கு மண்பளிப்பாக கொடுக்கணும். எல்லாம் வச்சிருக்கணும். இதெல்லாம் உங்கள் இது இந்தோனேஷியாவிலேருந்து எடுத்தது. இதுவும் டைப் ஆஃப் டைல் செங்கல்ல செம்மண் களியில் செய்கிறதா. ஒரு சின்ன கிராக் கொண்டு விழுந்துட்டு 30 வருஷம் எங்கிட்ட பண்ணுறோம். வேலி தூணுக்கு பாவிக்கிற கம்பிக்கே சிலர் வீட்டுக்கு பாவிக்கிறேன். இது பாரம்பரியமாக பரம்பரையாக அதாவது சாமி ரூபா பெரியாரையா கட்டின காரணம் வந்து நாங்கள் தெரியும் ஒட்டி சுட்டாலேருந்து நாங்களே டிம்பர் எடுத்து எனக்கு முடல நீங்கள் நான் சமைச்சு கொடுத்தீங்கன்னா நான் இதில் அப்படியே அழகாக உட்காந்துட்டு நுழம்பு கொசு அந்த தொல்லையில விட்டுறக்கூடாது. அனைத்து உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இது SK தமிழ் வேர்ல்ட். நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒரு அரண்மனையில் தான் நினைக்கிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பின்னால் இப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வீடானது நாங்கள் இந்த வீட்டின் புதுமனை பூவிழா காணொலி நாங்கள் இதுக்கு முதல் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நேரம் இந்த வீடு முற்று முழுதாக முடிவடையவில்லை. இப்போது இந்த வீடு முற்று முழுதாக பூர்த்தியாகப்பட்டு இந்த வீடு முழுமையடைந்த ஒரு அழகான ஒரு மாளிகையாக இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சன்க்ளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர் இங்கே நிற்கிறார். அவரோட நாங்கள் கதைச்சு இது என்ன மாதிரி செய்யணும், என்ன மாதிரி கட்டி இருக்கணும், எவ்வளவு செலவாக இருக்குது, என்னென்ன மெட்டீரியல்கள், என்னென்ன பொருட்கள் இங்கே பாவிக்கப்பட்டிருக்குது எல்லாத்தையும் கதைச்சு நாங்கள் அவரோட தெரிஞ்சு கொள்வோம். ஏன்னு சொன்னால் இதில் கதைச்சா தான் புதுசாக வீடு கட்ட யாராவதுக்கு இது ஒரு உதவும், ஒரு நல்ல காணொலி அமையும். மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்துக்கொண்டிருக்கோம். வாங்க வீட்டுக்குள்ளேயும் போவோம், வீடியோக்குள்ளேயும் போவோம். சொன்னால் இந்த அரண்மனையை கட்டிய சன்க்ளாக் ஓனர் அவரோட தான் இருக்கிறோம். அவரோட நாங்கள் இதுக்கு முதல் சொல்லியிருக்கோம் கதைச்சு என்ன மாதிரி, அதாவது இந்த வீட்டை பற்றி அவற்றை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அவற்றை சன்க்ளாக் என்ன தானே சன்க்ளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுகளை பற்றியெல்லாம் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வணக்கம், உங்களோட பேர்? வணக்கம், நான் சுலக்ஷன் ஃப்ரம் சன்க்ளாக் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வீட்டை பற்றி சொல்லுங்க. இந்த வீடு என்ன மாதிரி கட்டினீங்க, என்ன மாதிரி டிசைன் பண்ணினீங்க, இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பிரத்யேகமாக இந்த கிளைண்டோட மைண்டை நான் ஒரு வீடு கட்ட போகிறேன்டா கிளைண்ட்டை நேரம் மீட் பண்ணுவேன். நேரம் மீட் பண்ணி அவையில் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவங்கள்ட்ட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் படம் வைக்கிறாரு. இதை பார்த்தீங்கன்னா அங்கே தலைவாசல்லேருந்து வருவாங்க, அதை மெயின் கேட்லேருந்து. இது கூட அவன் ஈஸிக்காக எல்லாம் ரிமோட்லான் இருக்கு. இப்போ காரில் வரும்போது இறங்கி தேவையில்லை, மழைக்கு கார்லேருந்து இறங்கி நினைய தேவையில்லை. அந்த காருக்கு இருந்து சுவிட்சை போட்டாலே உடனே ஓப்பன் ஆகிடும். எல்லாம் ரிமோட் மாடல், ரிமோட் ஃபுல்லாக ஸ்மார்ட் ஹவுஸ். கரண்ட் இல்லாத காலங்களில், கரண்ட் இல்லாத காலத்தில் அந்த பாக்ஸோட சுவிட்ச் இருக்குது, அதை மேனுவலுக்கு மாற்றி போட்டு மேனுவலை தூக்கி சுவிட்சை அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போவோம். அதாவது கேட்டை நீங்கள் பார்த்தாலே கீழே ரங்கத்தவையில் எல்லாமே ரிமோட் மாடலில் செய்திருக்கணும். அப்படியே உள்ளுக்கு பார்ப்போம். நம்ம வித்தியாசமாக இருக்குது. முன்னுக்கு கண்ணாடி ஃபுல்லாக அடிச்சு. இது கண்ணாடி கிளைன் வந்து அவர் 2 கிளைன் சுவிஸ். அப்போ பிள்ளைகள் வந்துருக்கேக்க நுழம்பு கொசு அந்த தொல்லையில விடக்கூடாம ஃபுல்லாக கிளாஸ் பண்ணி கேட்டார். ஈவன் டஸ்ட் கூட உள்ளுக்கு வரக்கூடாது, அவருக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணார். இந்த குவாலிட்டியால் என்ன மாதிரி என்ன கண்ணாடி இந்த திக்னஸ் கல்லுகள் போயிட்டா கூடுதலாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தை பிள்ளைகள் கல்லுகளால் எறிஞ்சு விளையாடுற இடம். இப்போ பெரிய அளவு கல்லுப்பட்டா உடைய சத்துரப்பு இருக்குது. ஆனால் உடைஞ்சாலும் வந்து இது வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் பட்ட மாதிரி டைமண்ட் கட்டிங்காக தான் உடைஞ்சு ஆபத்தானது இல்லை. அது பெருசாக பட்டதான், மற்றபடி 10 மில்லிமீட்டர்லாம் போட்டிருக்குது. அது டெம்பர்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பெரிய காகில்ஸ் அப்படி சூப்பர் மார்க்கெட்லாம் பார்ப்பீங்க, சேம் மெட்டீரியல். அப்போ உடைஞ்சாலும் ஆபத்தில் அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போவோம். நாங்கள் வடக்கு வாசல் தான் வச்சு தான் இந்த வாசல் நிர்மாணம் வச்சிருக்கிறேன். நீங்கள் இந்த முறைப்படி தான் 100% வாஸ்துப்படி தான் செய்வோம். வாஸ்துப்படி செய்கிறோம். இது கிளாஸ்ல இங்கே இதிலே ஓப்பன் வடக்கு. இதுக்கு இத்தனை பேருக்கு கீழே டோர் இருக்குது. அதுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் மெயின் டோர் வந்து ஸ்மார்ட் லாக் தான் போட்டிருக்கோம். இப்போ நான் இன்னும் இந்த வீட்டில் பார்க்குறபடியே எந்த ஃபிங்கர் இதில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் இப்போ நீங்கள் வச்சுக்கணுன்டா அக்செப்ட் பண்ணணும். அப்போ இங்கேயும் கரண்ட் இல்லாட்டி யூஸ் பண்ணுறோம். இது பேட்டரி அது கரண்ட் சம்பந்தத்து. இது கரண்ட் இல்லை, பேட்டரிக்கு 2 வருஷம் இருக்குது. இது வந்து 12 வருஷம் லொக்குக்கு அது உரண்டி இருக்குது. 12 வருஷமா. இதே டோரும் பார்த்தீங்கன்னா இது பலகை இல்லை, 2 இன்ச்சு கட்டியாலே ஃபுல்லாக 2 இன்ச்சு கட்டியை ஃபில் பண்ணி தான் சிஎன்சியில் போட்டு செய்த நாங்கள். எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்னாவில் இதுவரை மெயின் டோர் இந்த டிசைனில் இந்த சைஸில் இல்லை. இது இப்படி அகலம் கூட
சரியான வெயிட். அதுக்காக தான் பெரிய இன்ச்சஸ் போட்டுருக்கோம். இன்ச்சஸ் எல்லாமே கொப்பர் தான் ஃபுல் அகலமா. ஒரு அரண்மனை, நான் சொன்ன மாதிரி ஒரு அரண்மனைக்கு போட்ட மாதிரியே ஒரு கதவை போட்டுருக்கிறீங்க. அதே மாதிரி இது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நின்றாவளங்க உங்களுக்கு எவ்வளோ இதாண்டு 8 அடி 9 இன்ச்சு இருக்கு. எவ்வளோ உயரம் இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாகவே அந்த உயரத்தில் இருக்கு. சொன்னேன் நான் இதை பார்த்துட்டு தான் சொன்னேன் ஒரு அரண்மனைன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு பெரிய கதவு அரண்மனைகளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா சொன்னால் அழகான ஒரு கிச்சன், அதாவது சமையலறை செட். ஓப்பன் கிச்சன். நாங்கள் நாள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற இடம் இது எங்களோட ஓப்பன் கிச்சன். அது கிளைண்ட் விரும்பி கேட்டது. அவன் இது கிச்சன் ஹைட் வித் எல்லாமே கிளைண்ட்டு கேட்டு மாதிரி செய்ய மாட்டோம். நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஸ்டாண்டர்டாக இந்த ஹைட் வந்து 32 இன்ச்சு 34 இன்ச்சு 36 இன்ச்சு மட்டுமே இருக்கும். வீட்டு தலைவிகளுக்கு வீட்டு இல்லத்தரசிகளுக்கு ஏற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணுவோம் நாங்கள். இப்போ இந்த கிளைண்ட்டோட ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஹைட்டானவங்க. அவங்களுக்கு அது 36 மாற்றிருக்கிறோம். மாற்றி ஸ்டாண்டர்டாக 34 தான் செய்கிறது. சில இன்னும் அதை விட சோட்டான ஆக்கலைன்னா 32 செய்யும். அதை நாங்கள் எக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது முதல்ல அதெல்லாம் கதைச்சிருவோம். இதே மாதிரி பாத்ரூம் ஸ்லோப்பும் அது எங்கள்கிட்ட இருக்குது. 2 இன்ச்சு 4 இன்ச்சு 6 இன்ச்சு மட்டும் இருக்குது. அதையும் கிளைண்ட்டோட கேட்டு தான் செய்வோம். இதெல்லாம் உங்களோட பிளான்? இது கிளைண்ட் அந்த பிளானா இல்லை நீங்கள்? எங்களோட பிளான் கிளைண்ட்டை சஜஷன் கேட்போம் என்ன மாதிரி அப்படின்னு. அவர்கிட்ட சஜஷன் கேட்டு தான் செய்வோம். அப்படியே சாப்பிட்றதுக்கான மேசம் இதில் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சமைச்சு கொடுத்தீங்கன்னா நான் இதில் அப்படியே அழகாக உட்காந்துட்டு தோசை போட்டு கொடுக்க சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். ஒரு நல்ல அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா டிவியை ஃபிட் பண்ணி போய் டிவியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியே சிங்கம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக செஞ்சுருக்கிறேன். இதில் நீங்கள் வெஜிடபிள் கழுவுறதுக்கெல்லாம் இது ஃபுல்லாக அப்படி இருக்கும். இதில் போகுது. இதிலே 2 ஸ்பீட் இருக்குது. எல்லா மாடல்லையும் அபகமாக அடிக்கிறது ஸ்ப்ரேயும் இருக்குது. சும்மா கை காட்சி உறைஞ்ச தேவையில்லை, அதை செய்யலாம். மற்ற இது வந்து இதுலேயும் வெஜிடபிள் போட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற இது வந்து கிளாஸ் வச்சுட்டு கொஞ்சம் அதில் மேலே பறக்கும் வச்சுட்டோம்னா கிளாஸ் எல்லாம் அதுலேயே கழுவிடலாம். இது எங்களோட ஹேண்ட் வாஷ் வர மாதிரி இருக்கும். அது உள்ள கேன் வாஷ் யூஸ் பண்ணுறது. அது கீழே பைக் பண்ணால் எங்களுக்கு இந்த அதாவது ஒர்க் டாப்ட ஏரியா வந்து குறையும். அதுக்கு வெயிட்டும் எங்களுக்கு வேறு சாமான் வைக்க மாதிரி இது மேக்ஸிமம் எல்லாம் உள்ளுக்கே சின்ன ஐட்டத்துக்கே ஃபுல்லாக எல்லாம் போயிடும். அதே மாதிரி இதுக்குள்ளேயே எங்கள் டஸ்ட்பின்னும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. டஸ்ட்பின்னும் உள்ளுக்கே இருக்குது. அப்படியே இருக்குது. தனியாக ஒரு இடம் தேவையில்லை. அப்படியே எல்லாத்துக்கும் அப்படியே ஃபுல்லாகவே ராக்கி அடிச்சு செட் பண்ணி ஒன்றுமே இங்கே தேவையில்லை. அடுப்பும் வந்து இது கேஸும் எலக்ட்ரிக் ரெண்டும் இருக்குது. கேஸ் முடிஞ்சால் நீங்கள் கரண்ட்லேயே சமைச்சுக்கொள்ளலாம். கரண்ட் இல்லாட்டி கேஸ்லேயே சமைச்சுக்கொள்ளலாம். இது வெண்ட்டு நீங்கள் ஓப்பன் கிச்சன் படியாக இப்போ நீங்கள் அதாவது மெயினாக மாமிசங்கள் சமைக்க வந்து மச்சம் வாசனை வழியை வர பார்க்கலாம். இப்போ அது வந்து அதாவது அவுட்டோருக்கு வராமல் இருக்கத்தான் இது வச்சு பண்ணா இழுத்து அப்படியே எல்லாம் அப்படியே விட்டுருக்கு. உங்களுக்கு கிச்சன் ஃப்ரிட்ஜ் எல்லாமே ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறதுக்கு ஒரு கபட் செட் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கீங்களா? இதே மாதிரி இதுதான் எங்களோட டைனிங் ஏரியா. அதையில் இந்த இதுக்கு கொடுத்த விண்டோவும் ஃபுல் ஹைட்டாக தான் இருக்குது, பெரியதான். இந்த டோரும் வந்து எல்லாமே டிசைன் கிளைண்ட் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மோல்டிங் எல்லாமே அந்த டிசைன் போட்டு மொட்டடி தான் எல்லாம். அதாவது இங்கே இருக்கிற கதவுகள் கூடுதலாக எல்லாம் உயரமாக தான் உயரமானதான். இது தனி தேக்கெலாம் செய்தது. தேக்கில் 80% வைரம். இந்த பார்த்தா அதை தேக்கப்பட்டு தெரிஞ்சாக்களும் தெரியும். ஒட்டி சுட்டாலேருந்து நாங்களே டிம்பர் எடுத்து எனக்கு அதாவது மரக்காலையும் இருக்குது. மரம் மடுவம்னு சொல்கிறது மரம். அதாவது பலகைகள் உற்பத்தி தலைப்பாடம் உற்பத்தி செய்கிறதும் இருக்குது. எல்லாமே என்கிட்ட இருக்குது. நானே இன்னும் வெளியே போகிறேன் இல்லை, நானே ஃபுல்லாக செஞ்சு கொள்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் கூடுதல் எங்கேயும் பிளாஸ்டிக் டோர் தான் கொடுப்பினோம். இதுவும் பூட்டான் டோர் தான். டீக்லான் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தால் சிங்கெல்லாம் இது நார்மல் தான் இருக்கும். இங்கே பெரும்பாலான இடங்களில் ஸ்டாண்டர்டாக நார்மலாக போடுறது. இது வந்து இதுக்கு அவங்க சாமான் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி கேபின் கொடுத்துருக்குறேன். அதோட ஓட்டு கண்ணாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாடி உங்களுக்கு விருப்பம் அது கலரை மாற்றிக்கொள்ளலாம், ஆஃப் பண்ணலாம், ஒன் பண்ணலாம். விருப்பத்துக்கு மாதிரி செய்ய மாதிரி இருக்கும். இது இன்னொரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நல்ல உயரமாக இருக்குது ஹைட். அது சீலிங் ஹைட் மட்டுமே டைல் கொடுத்தோம். ஏன்னா அமுக்கமாக இருக்கும், கொஞ்சம் பதிவாக இருந்தால் அமுக்கமாக இருக்கும், வந்தரமாக இருக்கும். இது நான் மெயினாக பாத்ரூம் கிச்சனுக்கு முக்கியத்துவம் கூட கொடுப்பேன். 4 ஸ்டார்ட் பண்ணுற இடம். இங்கே டென்ஷன் இருக்கக்கூடாது. இங்கே மைண்ட் ஃப்ரீயாக இருந்தால் தான் நாங்கள் அடுத்த கட்டம் அங்கே டே ஃப்ரீயாக அமையும். அதுக்காக மேக்ஸிமம் கொடுக்குறது. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எங்களோட பிரதான வீட்டு நிலப்பரப்புக்கு தளத்துக்கும் பாத்ரூமுக்கும் 2 இன்ச்சு தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். எனக்கு கொடுக்க ஏன்னா வயசானங்கள் இறங்கினாலும் விழுந்து கால் தண்டாதபடி அப்படியே திருப்பி வந்தீங்கன்னா சவ கீப் கொடுத்துருக்குறோம். இந்த கீப்பில் இதுக்கும் 2 இன்ச்சு வச்சு கொடுத்தோம். இது இன்னுமே அப்போ நாங்கள் இதை வெட்டும் ட்ரையாக பயன்படுத்தலாம். யூரோப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே குளிச்சுட்டு இதில் பெரிய பாபிஸ் இருக்கும், துடைச்சி போட்டு அப்படியே வந்துருக்கோம். எங்களை மாதிரி எல்லாத்தையும் நினச்சி பார்க்கிறேன் இல்லைங்க நீட்டாக இருக்கு.
இதில் பார்த்தீங்கன்னா அது கொடுத்த ஃபேன் லைட்டும் வந்து இங்கே குட்டியாக தான் இங்கே நல்ல பெருசாக பெரிய விண்டோ தான் கொடுத்துருக்கோம். ஹீட்டர் போட்டு மொத்தமாக இங்கே எத்தனை ரூம் சாமி ரூம், அதாவது பூஜா ரூம் இல்லாமல் 3 ரூம் வச்சிருக்கிறோம். யாழ்ப்பாணத்துக்கு வித்தியாசமான வீடு ரெண்டா. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில் ஒரு வீடு அமைக்கும் போது சாமி ரூமை தான் பெருசாக அமைப்பினோம். ரெண்டாவது தாய் அறையில் சொல்லி பெருசாக செய்து மற்ற சின்ன செஞ்சுக்கிட்டு போயிடும். அது வாசு எப்படி என்னென்னு நாங்கள் ஆரம்பத்தில் எல்லாருமே நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் எல்லா மனிதர்களுமே. அப்போ பெரிய அறையாக அந்த சாமி ரூமை பெரிய அறையாக கட்டின காரணம் வந்து நாங்கள் இந்த முறை விதைச்ச தானியங்களை எடுத்து வச்சு அடுத்த விதைக்காக சாமிக்கு நிற்கிற தானியத்தை ஒரு பெரிய, அதாவது ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சு பாவச்சுனாங்க. அதுக்காக தான் நாங்கள் பெருசாக கட்டி மற்றதை சின்ன இடமா கொண்டு வந்தது. அப்போ அது இப்போ அந்த விஷயம் தெரியாமல் தாயார பெருசாக அதை இன்னும் பெருசாக நாங்கள் டிசைன் பண்ணி கொண்டு வந்தோம்னா பிரியோசனம். அங்கே போய் நாங்கள் பெட்டை போடவோ ஒன்றும் செய்யலை. அப்போ நான் டிசைன் பண்ணுற வீடு எல்லாமே 8 கட்டு தான் சாமி ரூம் கொடுப்பேன். 8 கட்டு, அது பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. வாஸ்து நான் வந்து சிங்கள வாஸ்துவும் படிச்சிருக்கேன், தமிழ் வாஸ்துவும் படிச்சிருக்கேன். தமிழில் வந்து ஸ்ரீலங்கா இந்தியன் படிச்சிருக்கேன். ஸோ இது ராவண பூமின்னு சொல்கிறேன். ராவண பூமிக்குன்னு தனியாக வாஸ்து இருக்குது. ஸ்ரீலங்காவிலையும் வந்து அதாவது அப்கண்ட்ரி கொழும்பு அங்கே இந்தியா மாதிரி தான் அங்கே வாஸ்து. யாழ்ப்பாணத்துக்கு தனியாக வாஸ்து இருக்குது. அதே ரெண்டா எங்களோட இலங்கை யாழ்ப்பாணம் இலங்கையில், அதாவது எங்களோட உலகத்தில் பூமத்திய ரேகையோட பாக்கியக்க சரிஞ்சு போயிருக்குது. சரிஞ்சு யாழ்ப்பாணம் ஒரு பக்கமும் வடமாகாணம் ஒரு பக்கமும் மற்ற பகுதி ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நான் இங்கே வந்த புதுசில் எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. அங்கே ஒரு வாஸ்து இங்கே ஒரு வாஸ்து ஒரே நாட்டில். அப்புறம் இதை பற்றி ஆராய்ச்சி செய்யும்போது தான் நல்ல வயசானவங்கள்ட்ட போய் கண்டு கதைச்சி அதை அளவு எடுத்துக்கணும். அதுக்குரிய புக்ஸ் வந்து இல்லை. இது பாரம்பரியமாக பரம்பரையாக கொண்டு வந்துச்சு. அதாவது அப்போ பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை 100 விதம் பிரச்சனை இல்லை. அது பெட்ரூம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் 11x16 11/16 ஒரு ரூமும், மாஸ்டர் பெட்ரூம் 11/16. அதோட 6/6 ஒரு ஸ்டடி ரூம் ஏரியா கொடுத்துருக்குறோம். இப்போ நாங்கள் சாமி ரூமிலேருந்தே வருவோம். வாங்க, கண்டிப்பாக பார்ப்போம். அதில் ஒரு ஓடைவாக தான் போய் இது ப்ரைவசியாக இருக்குது. இப்போ இதுலேயும் ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். இதுலேயும் ஒரு வால்ட்ரோப் பேலன்ஸ் செட்டப் ஒன்று வரப்போகுது. எடுத்த மாட்டா பூஜா ரூமுக்குரிய சாமானில் இதில் வந்து ஒரு கபோர்ட் செட்டப் ஒன்று வரப்போகுது. ஃபியூச்சரில் அது வந்துச்சுன்னா சாமி ரூமுக்குரிய எல்லா சாமானத்துக்கும் இங்கேயே இருக்கும். இந்த டோரை பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து இந்த விநாயகர்கிட்ட ஃபேஸ் வந்து இதில் எல்லாம் மிஷின்னால் ஃபுல்லாக. இது என்ன ஒரு ஞாபகார்த்தம்ண்டா, தனி வேம்பு அதுக்கும் இந்த காணிக்கு நின்ற வேம்பு. இந்த காணி நாங்கள் துப்புராக்கி இந்த வேம்பையை உடனே அதை வெட்டி மரக்கால் கொடுத்து அறிஞ்சு கிளைண்ட் ஆசைக்காக இது எனக்கு வேணுமெண்டா அதையே பதப்படுத்தி செய்யுது. இந்த காணிக்கு இருந்த வேம்பு உள்ளுக்கு போவோம். அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சாமி ரூம் தான், ஆனால் ஒரு பக்திமயமான ஒரு இடமா இருக்குது. இதெல்லாமே என்ன தலை செய்தாங்க? இதெல்லாம் வேம்பு. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் சாமி ரூம் நில கதவு சாமி சம்மந்தப்பட்ட எல்லாம் வேம்புலாம் அது அதெல்லாம் மாற்ற மாட்டோம். அது சாமி ரூமுக்கு மட்டும்தான் வேம்பு வரும். சாமி ரூம் ஒரு தான் வேம்பு வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய இது நீங்கள் படைக்கிற நேரத்தில் எல்லாம் இதில் படையில வச்சு இழுத்து போட்டு படைக்கலாம். அந்த செட்டம் சின்ன லாட்சியாக இருக்குன்னு சொல்லி இது படையல்கள் வைக்கிறதுக்காக நல்ல செட்டம். இது மற்ற லாட்சிகள் வைக்கிறோம். இதுவும் ஸ்டோரேஜ், ஃபுல்லாக ஸ்டோரேஜ், நகைகள் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல அழகான வேலைப்பாடுகளை, நல்ல சிற்ப வேலைப்பாடுகள்லாம் நல்லா இருக்குது. சாமி ரூம் இதுதான். அடுத்ததாக நாங்கள் மற்ற ரூம்களை மாஸ்டர் பெட்ரூமை பார்ப்போம். டோரையும் பார்த்துக்கிட்டே ஸ்பெஷலாக அவருக்கு டிசைன் பண்ணி இந்த டிசைன் தான் யூரோப்பில் அவருக்கு பார்த்துருக்கேன். இதே வேணும்னு சொல்லி அதே மாதிரி எந்த ஃபேக்ட்ரியிலே செய்யுது. என்ன இது சில்வர் போட்டிருக்கேன். சில்வர் வந்தீங்கன்னா இப்படியே இது நல்ல பெரிய ரூம் தானே. இது 11, இந்த இது 16. இதை விட இது 6 கேள் இருக்குது. இது வந்து ஒரு ஒர்க் டாப் மாதிரி வரப்போகுது. ஒரு ஆஃபீஸ் டேபிளும் எலுமினோட இருந்து டீ குடிக்கிறதுக்கு மாதிரி ஒரு சின்ன சோஃபாவும் வரப்போகுது இந்த ஏரியாவில். இதுக்கு 6 கிங் சைஸ் பெட் போட்டிருக்கிறோம். நல்ல ஒரு பெரிய நல்ல இடம். அதோட இங்கே ஏசியும் தனியாக பிரத்யேகமாக கொடுத்துருக்குது. ஏசி போட்டு இருக்கீங்க. ஏசி கொடுத்துருக்கு. அங்கே எல்லா ரூமுக்கும் ஏசி. எல்லா ரூமும் ஏசி. சாமி ரூமத்தை பற்றி எல்லாரும் ஏசி. இதுவும் அதே நேரம் தான் பாத்ரூம். இங்கே வந்து பாருங்க நீட்டாக இருக்குது. பாத்ரூம் சேம் டிசைன் சேம் கன்ஸ்ட்ரக்ட்.
அதே மாதிரியே கொடுத்துருக்கோம். அதே சைஸ் தான். அதே மாதிரி அதாவது 6க்கு 11 சைஸ், ஹைட் வந்து 11 தான். இந்த எனக்கு என்ன ஹைட் தான் பிடிச்சிருக்கேன்னு சொன்னா கீழே 15 சொன்னா ஒரு குளிச்சு கொண்டு நல்லா இருக்கும். குளிச்சு போட்டு தொடச்சி போட இது ஃப்ரீயா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி என்னாலும் பெருசாக கிடக்குது. இந்த உயரம் என்ன மொத்தமா 11 அடி. 11. நான் எந்த வீடு எல்லாமே மினிமம் ஹைட் 11 தான். நான் 10 டிசைன் பண்றேன் இல்ல. மினிமம் ஹைட் 11. பிரச்சனை இல்லை. அது சாஸ்திரம் வாஸ்துப்படி 500 நல்ல ஒரு நம்பர். பெட்டுகள் எல்லாம் என்ன மாதிரி? பெட் எல்லாமே இது நாங்கள் வாங்கல, கிளைண்ட் வந்து இம்போர்ட் பண்ணினது 6x6. அவர் ஒரிஜினல் அவருக்கு இதே குவாலிட்டி லெவல்னு சொல்லி அதை இம்போர்ட் பண்ணி எடுத்தவர் தான்ட்டு. ஒவ்வொரு அறையும் பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது. சில பேர் இட்டு முட்டாத இதாக சொல்லுங்கள், விடிய எலும்புறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ நீங்கள் இதுக்கு சின்ன ரூமை கட்டிட்டு ஒரு வார்ட்ரோப்பை டிசைன் பண்ணி விட்டால் நீங்கள் நடக்கலாம். கூட்டவில் டஸ்டின் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இது மேக்ஸிமம் பெருசாக இருக்கும். இதே மாதிரி தான் இப்போ பார்த்த உடனே அங்கால ஒரு சின்ன அடுத்து வந்து இன்னொரு ரூம் வர போகுது. அதையும் சின்னறைன்னு சொல்லலாம். இது அதுக்கும் அதே மாதிரி பெரிய தான். இதுக்கும் 11க்கு 16, 11/6. 11க்கு 11/16 இருக்குது. இதுக்கும் சேம் சைஸ் பெட் தான், கிங் சைஸ் தான் போட்டிருக்க மாதிரி இருக்காரு. இங்கே எல்லாத்தையும் பாருங்க, எல்லாமே பெரிய ஜன்னல் பாருங்க. அப்படி பெரிய ஜன்னல் எல்லாம் வச்சிருக்கேன். ஓப்பன் அப்படி இருக்கணும்ட்டு இதுக்குன்னு நாங்கள் ஏசி கொடுத்துருக்கோம். நல்ல அகலமான ஜன்னல் மாதிரி, அந்த நிலைகள் அகலமாக இருக்கிற மாதிரி செட்டப் நல்லா இருக்குமையாவே. எல்லா ரூமுக்கும் ஏசி இருக்குது. மாபிள் என்ன மாதிரி? என்ன மாபிள் வந்து இது வளமையாக கொடுக்குற 2க்கு 2 இல்லை, 800 ரொசல் எடுத்தது. இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டைல்ஸ் அண்டா அது ரொசல் தான். ரொசல் தான் நாங்கள் ஃபுல்லாக இங்கே பாவச்ச சாமான் எல்லாமே ரொசல் தான். ஹைலாக இருக்கட்டும், பாத்ரூம் அக்சரிஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொசல் தான். இந்த வீடு கட்டி கொண்டிருக்கேன். அந்த வீட்டுக்கு கட்ட ஓனர்கிட்ட எனக்கு ஃப்ரெண்ட் தான், ஓனர்கிட்ட சொந்தக்காரர். அவர் வந்து எனக்கு சொல்லுவார், இங்கே நீங்கள் போடுற கம்பிகள் அதுகள் எல்லாம் அப்படி கம்பி நல்ல மொத்தம் நல்ல இது. இப்போ நீங்கள் கூடுதலாக பாவிச்ச கம்பிகள் என்ன மாதிரி? இப்போ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் வீடு கட்டி கொண்டிருக்கேன். அந்த வகையில் எனக்கு தெரியும் லங்கா சிஎன் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஃபுல்லாக லங்கா தான் போச்சு. லங்கா கம்பி தான் நல்ல கம்பி. பெஸ்ட் நம்பர் 1 கம்பி லங்கா தான். பரவாயில்ல எல்லாம் இருக்குது. அது லங்காவும் ப்ரைஸ்லையும் வித்தியாசம். சிஎனுக்கு லங்காவுக்கும் ஒரு டொன்னுக்கு 40,000 52,000 மட்டும் ப்ரைஸ் வேரி வித்தியாசம். இது ஃபுல்லாக லங்கா தான். லங்கா கம்பி கொஞ்சம் நல்ல கம்பி, ஆனால் விலை கூட. கூடுதலான ஆக்கள் விலை குறைய கான்ட்ராக்ட் எடுத்துட்டு லோக்கல் கம்பியில் கிளைண்ட்டை பொறுத்தவரை கம்பி என்ன கம்பி, அது என்ன பிராண்ட் இருக்குது, அதில் தரம் எப்படி, எவ்வளோ பாவனை, எத்தனை தரம் அதில் பெண்டிங் மூவ்மெண்ட் இருக்குலாம் தெரியாது. கம்பி என்ன கம்பின்னு போடுறது, அடிமட்ட கம்பி, அதாவது வேலை தூணுக்கு பாவிக்கிற கம்பிக்கே சிலர் வீட்டுக்கு பாவிக்கிறேன். அதெல்லாம் கூட அதுதான் ஒரு கம்பி 1000 ரூபாய் வித்தியாசம் கூட இருக்கு. அப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு நாங்கள் பாவிக்க போகிற கம்பி லட்சக்கணக்கான கம்பி பாவிக்க டொன்னுக்கு நாங்கள் தனி கம்பின்னு பாவிக்க டொன்னுக்கு 1 லட்சம் வரையும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கம்பிக்கு ஒரு டொன்னுக்கு 1 லட்சம் வித்தியாசம் பாருங்க எவ்வளோ லோ குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் முழுக்கலுமே லங்கா கம்பி பரவுறதுல இருந்து எல்லாம் A to Z லங்கா சைட் ரெண்டு லங்கா தான் செய்யணும். ஃபுல்லாக லங்கா தான் இருக்கும். அதே மாதிரி இன்னும் அந்த ரூமும் அதுக்கும் சின்னறைன்னு சொல்லலாம், பேர் தான் இது சின்னறை. இது அதே மாதிரி 11/16, 11க்கு 14 தான் இது. அதே கான்செப்ட், அதே இதுக்கும் ஏசி கொடுத்து. இப்போ அவையல் இதில் ஷோகேஸ்கள் வர மாதிரி பிளான்கள் இது வார்ட்ரோப் வரப்போகுது. என்ன சொன்னால் இவ்வளோ ஒரு பெரிய அறையாக இருக்கேங்க, பெரிய வார்ட்ரோப் டிசைன் பண்ண வந்தால் நல்லா இருக்குது. காசு இருக்கிறவங்க தான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கை ஓப்பன் கொடுத்து நான் கதைக்க வாரது அண்ணன் படக்கண்டு விலகிக்கூட தானே கதைக்கிறார். இப்போ நான் வந்த உடனே இதை பற்றி தான் அங்கே கொண்டு வந்தேன். நான் ஒரு பழைய காலத்தில் நாச்சியார் வீட்டு செட்டப் இருக்குதானே, அதெல்லாம் அப்படி இருக்கு. மேலே ஒரு வித்தியாசம் தண்ணி வர மாதிரி செட் பண்ணி இயற்கையை கொஞ்சம் கூட விரும்புகிறார். சூரிய ஒளி கீழே வரணும், வீட்டுக்குள்ளே விழுவணும் சூரியன். அதாவது வாஸ்துப்படின்னு எல்லாம் அதை வாஸ்துவை தாண்டி இருக்கிற கிருமி நாசியெல்லாம் சூரிய ஒளிப்பட்ட அழிக்கும். அந்த ஒரு இது மனதுக்கு அதை விட இங்கே மழை பெய்கிற டைம்ல அந்த சைடில் நின்றுருக்கேன். மழை பெய்கிற டைம்ல இதில் எனக்கு மனத்தை வாத்திக்கண்டா உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் தான் குறையும். இரவில் படுத்துருக்கு உண்மையாக என்ன விட்டா இதில் இருந்து அப்படியே வானத்தை நிலாவை பார்த்து நாங்கள் வெளியில் தானே போய் படுக்கிறத. அப்போ இதில் இருந்து படுக்க இப்போ நீங்கள் போட்ட செட்டப்பில் இருந்து மழை வரைக்கும் தண்ணி இல்லை நீங்கள் எவ்வளோ நடக்கலாம். இது ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ப்ரூஃப் ஒரு லீக்கேஜும் பாரு. நாங்கள் எல்லாம் செக் பண்ணி தான் கொடுப்போம். வீடு கட்டின பிறகு முதல் 3 மாதம் நாங்கள் ஒன்ஸ் ரிப்போர்ட் எடுப்போம். எல்லாம் செஞ்சுட்டு இந்த எவ்ரி இயர் ரெக்கார்ட்ஸ் 30 இயர்ஸ் எங்கட கண்ட்ரோல் என்ன நடந்தாலும் நீங்கள் இது வீட்டு கொடுத்தா பிறகு ஒவ்வொரு முதல் 3 மாதமும் ஒவ்வொரு கிழமையும் செக் பண்ணுவோம் என்னென்ன நடக்குது. இது வந்து மனிதனே
ஊனமாகவும் இறந்தும் பிறக்கிறார் மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ 100% நாங்கள் சரியான சொல்லலாம். அது கிளைண்ட் கொடுக்கும்போது நாங்கள் செக் பண்ணுவோம். நாங்கள் 100% எல்லாமே வேறு தான் செய்வோம். சப்போஸ் தவறுகள் வந்து அது கிளைண்ட் மனசில் வந்துடக்கூடாதுக்காக ஒவ்வொரு கிழமையும் 3 செக் பண்ணி இது ஒவ்வொரு வருஷம் ரிப்போர்ட் எடுப்போம். வீடு ஒப்படைச்ச பிறகு ஒவ்வொரு வருஷமும் ரிப்போர்ட் எடுப்போம். ஒவ்வொரு டிசம்பரும் என்ன மாதிரி இருக்குது, இது வெடிப்புகள் வருதா, பிளம்பிங் லைன் அடைப்புகள் இருக்குதா, இது கல்சியம் அடைப்பு வராதுன்னா வீடு ஃபுல்லாகவே நாங்கள் ஃபியர் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஆரோ பிளான் போட்டு தான் தண்ணி வருது. அப்போ எங்களுக்கு கல்சிய பிரச்சனைன்றது இந்த இப்போ அதான் நீங்கள் இப்போ கொடுத்துட்டீங்க ஒரு 10 வருஷங்களே ஒரு சின்ன கிராக் கொண்டு விழுந்துட்டு 30 வருஷம் எங்கிட்ட கொண்டுறோம். 30 வருஷம் எங்கிட்ட தான் வீடு அவையில் வாடகைக்கு இருக்கிற மாதிரி தான் அவையில் இது என்ன அதாவது நீங்கள் விடிய சொன்னோன்னே பின்னேற வந்து நிற்ப வேண்டாம் எங்களை சொல்ல மாட்டேன். பெயிண்ட் எல்லாம் மாத்திரம்னா அது அவையால் மாற்றி அது ஊற்றப்பட்ட அவைகள் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் 30 வருஷம் வரண்டி அதில் 30 வருஷம். நாங்கள் இன்றைக்கு நீங்கள் அறிவிச்சிக்கண்டா 3 நாளுக்குள்ளே அந்த தீர்வு தருவோம். நீங்கள் எப்படியோ சொன்னால் மத்தியானம் இரவில் நான் போய் சொல்ல விரும்பல. மேக்ஸிமம் 3 days அதுக்குள்ள ஒரு தீர்வு கிடைக்கும். எங்களுக்கு வேறு சைட்லாம் போய்கிட்டு இருக்கிறபடியே அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். படிக்கட்டை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறீங்க. படிக்கட்டும் மற்றது இப்போ கன பேர் இப்படி செய்கிறேன்னா கூடுதலான படிகள் பார்த்தா கீழே அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா மேலேயும் படி கீழையும் படி. இது கொஞ்சம் செலவு கூடினவே இல்லை மாடல். இப்போ நீங்கள் ஃபுல்லாக கிளாஸ் தான் கொடுத்துருக்கோம். இல்லை இதை கீழே பயன்படுத்துகிற மாதிரி ஒரு இதுதான் டிவி லான்ச். இந்த கேபிள் இங்கே டிவிக்கு கேபிள் எல்லாமே நாங்கள் உள்ளால வச்சுருக்கோம். அவையில் எடுத்து இதில் கிளிக் பண்ணுற மட்டும் தான் இருக்குது. இது டிவி லான்ச் ஏரியா. இதில் ஒரு சின்ன கேபின் ஏரியா ஒன்று வருது. ஒன்று நாங்கள் இதாக அதான் லைட் வந்து போட்டிருக்கு. ஒன்றில் ஃபிஷ் டேங்க் எல்லாம் அதில் ஒரு கேபின் ஏரியா. இப்போ நான் சொன்ன மாதிரி அங்கே கிச்சன் இங்கே டிவி சமைச்சு கொண்டு சமையல் பார்த்து நாங்கள் கூடுதலாக யூடியூப் சேனல் செய்கிறோம். நாங்கள் இப்போ என்ன சாப்பாடுகள் எல்லாம் செய்கிறோம். நாங்கள் அதை பார்த்து பழகி சமைக்கலாம். கண்டிப்பாக அப்போ நாங்கள் அப்படியே மேலே போய் பார்ப்போம். தைலம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகளில் இங்கே 10 அடி டைல் எடுத்து தான் நடுவில் ஒரு கிரிப் பிரித்து போட்டிருக்கு. இது ஸ்பெஷலாக எங்களோட ஸ்டெப்ஸுக்கண்டே டிசைன் பண்ண படி கம்பெனியாலே இப்படி ஃபீஸாக இருக்குது. இந்த நோசிங் வந்து இயற்கையாக வரும். அப்படி அதாவது இயற்கையாக சொல்லி தரும்போதே செய்து மேனுஃபேக்சரிங்லேயே வரும். அதே மாதிரி கிரிப்பும் இருக்குது. இது பழகாமல் இதுலேயும் பல மோல்டிங் வைக்கிருக்கு. சரி அந்த இருக்குது. அப்படி நாங்கள் மேலே போய் பார்ப்போம். அதுக்குள்ளேயும் லைட் கொடுத்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லைட் டேயும் நைட் லைட்டும் மாறி மாறி கொடுத்துருக்கோம். ஓமன் லைட் போய்கொண்டிருக்கு. அங்கே அந்த கதவு என்ன கதவு? அது வந்து அலுமினியம். அது ஏன்னா மலைகள் பட்டு டாஸில் என்ன பண்ணுறதாகலாமான்னு சொல்லிட்டு அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. நண்டு இப்போ நீங்களா அலுமினியம் கொடுத்துருக்கீங்களா வீட்டுக்கார கேட்டு? இல்லை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் எது எது தேவைப்படும் என்னன்னு சொல்லிட்டு பாபாவியல் விரும்பினதை எடுத்து செய்யலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்ல குளிர் காற்று அடிக்கிற மேலே வர. இது என்னத்துக்காக தூணுகள் எல்லாம் நிறுத்தி இருக்கு? இது தூண் என்ன எடுத்துக்கிறோம்டா இப்போ சோலார் இருக்கிற எங்களோட மெயின் பிளான். இந்த கரண்ட் வீட்டுக்கு அரசாங்கத்திலேருந்து நாங்கள் கரண்ட் எடுக்கக்கூடாது, எடுக்கனா காசு கொடுக்கக்கூடாது அப்படி நான் தீர்மானிச்சினாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு 3 phase கண்ணா செய்திருக்கிறோம். இப்போ சோலார் அரசாங்கம் நிப்பாட்டி இருக்கிறபடியே எங்களுக்கு எடுக்கலாமல் இருக்குது. வந்தோடனே சோலார் ஏரியா வந்துடும். ஓகே ஃபுல்லாக சோலார். இந்த இதை பற்றி சொல்லுங்க. இப்போ நான் கூடுதலாக இந்தியாவில் பார்த்துருக்கிறேன். இந்தியாவில் பார்த்துருக்கேன். மேல்மாடினா செங்கல்களால் அடிக்கிறேன். இதுவும் அதே கான்செப்ட் தான். இப்போ இங்கே கூடுதலாக டைல் போடுறது இது இந்தோனேஷியாவிலேருந்து எடுத்தது. இதுவும் டைப் ஆஃப் டைல் செங்கல்லேருந்து செம்மண் களியில் செய்கிறதா. இது போட்டோம்னா கீழே போகிற வெக்க குறையும். குளிர்மையாக கீழ்ப்புற பகுதியை வச்சிருக்கிறது. ஸ்பெஷலாக நான் கட்டுற வீட்டுக்கெல்லாம் மேலே டைல் போடுறேன். இல்லை கிளைண்ட் கேட்டாலும் அது விளங்கப்படுது. டைல் போட்டால் வெக்க வரும், மேபி அது வடிக்கலாம் வெயில் பட்டு. அதுக்காக இதே செய்தோம்னா நல்ல குளிர்மையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கீழே இருந்து பார்த்தோம் அந்த கண்ணாடி செட்டப். இது ஓப்பன் பண்ணல, அதை ஓப்பன் இல்லை, ஃபுல் அப்படியே சீல் பண்ணி இருக்குது. இது நல்ல திக்னஸ் கண்ணாடி தானா? இது 10 mm தான். 2 mm தானா? அப்படி இந்தியாவில் ஒரு அறை வச்சுருக்கீங்க. இதுவும் ஒரு பெரிய அறை கொடுத்துருக்கோம். இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 20 பெரிய ரூம். 10க்கு 20 கொடுத்துருக்கோம். 10க்கு 20 அப்பா பெருசாக தான் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி இருக்கிறீங்க. ஸ்டோர் ரூமாக பாய்க்கலாம். பார்ட்டி செய்கிற நேரங்களில் வந்து இதுக்காக சங்கலாம். இதுக்கேற்ற மாதிரி இதே ஃப்ளோரில் பெரிய பாத்ரூமும் கொடுத்துருக்கேன். பாத்ரூம் நான் காட்டுறேன், அதையும் கொடுத்துருக்கேன். இங்கேயும் ஏசி போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே ஏசி இருக்கு. இங்கேயும் ஏசி போட்டிருக்கு. நான் ஏசி இது இருக்கிற பொருட்கள் வாங்கினா வீட்டுக்கு வாங்கின சாமான் எல்லாம் அப்படி இருக்கா? ஓகே. வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேட்மிண்டன் விளையாடக்கூடிய அளவுக்கு நல்ல இடம் இருக்குது மேல் மாடியில். அது ஒரு நல்ல விஷயம். நல்ல பெரிய இடம் வேணா. அப்படியே வந்தீங்கண்ணா, அப்படியே வாங்கோ. இதில் வந்தீங்கண்ணா இப்போ நீங்கள் அங்கே நைட்டில் ஒரு பார்ட்டி செய்ய போகிறீங்கண்டா
கீழே போய் ஆக்கள் நிறுத்தினோம்னா டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. ஃபுல் வேலையும் இங்கே முடிச்சிடலாம். இதுலேயும் ஒரு பெரிய பாத்திரம் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரியே கொடுத்துருக்குறோம். இங்கே கியூபிக்கல் மட்டும் இல்லை, தனியாக குளிக்கிற இது மட்டும் இல்லை. அது மேலே ஒரு ரூமுக்காக பெரிய 2 ரூமுக்கு இருக்குது எனக்கு. அப்போ அது தேவைப்படாது. இதெல்லாம் கட்டி நல்ல இதாக இருக்குது. மேலே சின்ன பிள்ளைகள் வந்தாலும் ஒரு பாதுகாப்பு. நாங்கள் 3 அடி ஹைட் தான் நல்ல உயரத்தில் இருக்குது. அப்போ அது பயமும் இல்லை. நைட்டில் இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே கேட்டுக்கு மேலே வந்த ஏரியா டேங்க் மாதிரி கட்டி எடுத்துருக்கிறோம். அதில் 3 பைப் வச்சிருக்குது. மழை பெஞ்சுதான்டா ஒரு அருவியிலேருந்து தண்ணி வர மாதிரி வந்து அந்த அப்படி எல்லா இடத்துலையும் பரவி போகாது. எல்லாம் ரசனையாக தான் செய்திருக்கேன். நான் எப்படி எந்த வீடு ரசித்து செய்வேன் அதே மாதிரி ஒவ்வொரு வீடையும் எந்த கிளைண்ட்டுக்கு நான் வாழ்கிற வீடை தான் நான் டிசைன் பண்ண செய்கிறேன். ஏன்னா A to Z டிசைன்லேருந்து ஃபினிஷிங் மட்டும் நான் தான் செய்கிறது. அப்போ எல்லாமே ரசிச்சு தான் செய்கிறது. மேலே என்ன இருக்குது? இதுக்கு தான் அந்த வீட்டுக்குரிய தண்ணி பாவனைக்குரிய எல்லா சிஸ்டமும் இருக்குது. RO பிளான் சிஸ்டம் செய்திருக்கிறோம். 2 டேங்க் இருக்குது. இதில் மேலே ஏறி போகிறதுக்கான படிக்கல ஏறி போகிறதுக்கான படி நான் முதல் யோசிச்சது இதுலேயே ஃபிக்ஸ் பண்ணுவோம். பிறகு யோசிச்சன் இங்கே ஒரு குட்டி பையன் இருக்கிறான், கொஞ்சம் சுட்டி. சரியா, சப்போஸ் ஆக்கள் இல்லா நேரத்தில் வந்து ஏறி மேலே இருந்து பாஞ்சு கஞ்சி விழுந்துட்டு அது ஹார்ம்ஃபுல். அதுக்காக வேணும் தனியாக டிசைன் பண்ணி வச்சிருக்கு. வழியா தேவையான நேரம் ஏறி போகலாம். முதல் யோசிச்சது அப்படி ஃபிக்ஸடாக வைப்போம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பெரியாக்கள் கீழே இருக்க சின்னாக்கள் ஏறி பெரிய இன்சிடென்ட். ஏன்னா இப்படி இந்த தடுப்பு சுவர் இல்லை, சரியான சிக்கல். அப்போ அதுக்காக நான் அந்த சண்டையில் மேலே பார்த்தீங்கன்னா 2 டேங்க் இருக்குது. அதில் வந்து RO பிளான் ஃபுல் செட்டப்பில் இருக்குது. ஏன்னா இதில் வந்து தண்ணி ஃபியூரி பண்ணி உள்ளுக்கு போகும்போது 60% தண்ணி வந்து வெளியே வரும், வீணாக போயிடும். அதுக்காக நான் இன்னொரு டேங்க் கொடுத்து அதை அதுக்குள்ளே சேவ் பண்ணி கார்டன் ஒர்க்கு கொடுத்துருக்கேன். அந்த தண்ணி ஃபுல்லாக ஸ்டோராக இருக்கும். அதே ஃபுல்லாக எங்கள் தோட்டத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு அழகான நல்ல பிளான் பண்ணி எல்லாம் செய்திருக்கிறேன். இதே பார்க்க அங்கே பாருங்க, அந்த ஒரு நல்ல நம்ம பக்கத்துலேயே மரங்களை பாருங்க மேலேண்டு பார்க்க. எங்கட யாழ்ப்பாணத்துக்கே பிரத்யேகமான இருக்குது. நொங்கு மரத்தை காணுங்க, அப்படி இருக்குது. இப்படியே வந்து முன்னுக்கு பால்கனி பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல்லாக டெம்பர்ட்லாம் இருக்கு. இங்கே கண்ணாடி தானே, ஃபுல்லாக கிளாஸ் தான். எல்லாமே கண்ணாடி கிளாஸ் தான், ஃபுல்லாக கிளாஸ். இந்த ஏரியா அப்படியே ஃபுல்லாக கிளாஸ் தான். பால்கனி தான் அப்படியே செட்டப்பா. பால்கனி ஏரியா ஃபுல்லாக கிளாஸ். இது இதில் உண்மையாகவே இது ஒரு நல்ல விஷயம், நல்ல உயரமாக இருக்கிறது கூட. நான் மேக்ஸிமம் குழந்தை பிள்ளைகள் எல்லாட்டும் சேஃபையும் கூட பார்க்குறது. சின்ன பிள்ளைகள் வந்து இதண்டா விழாம கொள்ளாமல் நல்ல உயரம் பாதுகாப்பாக இருக்கணும். அப்படி அதாவது மதிலுக்கு போட லைட்டையும் பார்த்தீங்கன்னா முந்தினா ஒவ்வொரு டிசைனில் விரும்பி ரவுண்ட் எல்லாம் போட்டுக்கணும். அது என்ன பிரச்சனை எனக்கு கொடுத்துச்சாண்டா, பறவைகள் வந்து இருந்து எச்சம் போடுவாங்க. அந்த பறவை எச்சம் வந்து அதில் அசிட் கூட ஜூரினும் மோசனும் சேர்ந்து தான் பறவைக்கு போகும். அது பழுதாத்துவாங்க. அதுக்கு பிறகு பொண்ணு இப்படி கூறா மாற்றினோன்னு எடுக்க முடியாது. பறவை வந்து அமர்ற தன்மை அதில் 99% குறைஞ்சிட்டு எனக்கு. அப்போ அதில் மெயின்டைன் கிளைண்ட்டுக்கு மெயின்டைன் குறைவாக இருக்கும். இல்லாட்டிக்கு அதை க்ளீன் பண்ணி கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. கல்லுகள் எல்லாம் நிலம் கல்லுகள் எல்லாம் நீங்கள் தான் எங்களை ஃபுல்லாக ஒர்க். நாங்கள் கீ கொடுத்து மட்டும் எங்களோட ஒர்க் எல்லாம் உண்மையாகவே நல்ல வேறு லெவலில் இருக்குது. அப்படியே நாங்கள் கீழே இறங்கி இந்த கார்டனுகளை பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. தோட்டங்கள் அதாவது நல்ல அழகான தென்னை வாழைகள் எல்லாம் வச்சிருக்கணும். இதெல்லாம் உங்களோட செட்டப், நீங்கள் தான் இதெல்லாம் வச்சு ஸ்டார்ட்லேயே நாங்கள் வச்சு கொடுத்துட்டோம். இது எல்லாமே இப்போ கிளைண்ட் அவர் கொஞ்சம் சுவிஸில் இருந்தாலும் எங்களோட பாரம்பரியத்தோட ஒரு விரும்பினால் இதெல்லாம் வீடு குடிபுற டைமே நாங்கள் செய்தது வச்ச மரங்கள் அப்படியே வளர்த்துட்டு. இப்போ நான் சொன்னேன் இதுக்கெல்லாம் கம்பு தேசிய கட்டாயம் இருக்கணும்னு சொல்லி இதில் வச்ச மரம் முழுக்க காய்ச்சி இருக்குது. இல்லை 2 அடி கம்பு வந்துட்டு. இதே பார்த்தீங்களா இதில் ஒரேஞ்ச் வச்சு கொடுத்துருக்குறோம். இந்த ஒரேஞ்சும் அது காய்ச்சி இருக்குது. காய் விடுங்க சாப்பிட அவையில் இப்போ வெக்கேஷன் வார மாதம் வந்தால் பல கிளம்பியிருக்கே சாப்பிட. கொய்யா இருக்குது, கமுகு இருக்குது, எல்லாம் ஒரு அழகான. இதுதான் டேங்கா, இதுதான் எங்கள் டாய்லெட் ஃபிட் இருக்குது. அதுவும் பரவாயில்ல தான் இருக்கும். ஃபுல்லாக ஸ்லாப் தானே. ஓகே, இதில் நீங்கள் 3000 டன் வைக்கலாம், பயம் இல்லாமல். பயப்படலாமா? 3000 டன் நீங்கள் வைக்கலாம், பிரச்சனையே இல்லை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரமும் ஒரு மாங்காய் காய்ச்சிருக்கு. கையில் இருக்கிற மாமரமும் மாங்காய் காய்ச்சிருக்கு. மாவும் காய்ச்சி வந்து அவற்ற மாமரமே பிடிங்க சாப்பிட்ற பழமே சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ரூம் இருக்குது. இது என்னென்னா வெளியே ஒரு பாத்ரூம் கொடுக்குறோம். மெயினாக யாழ்ப்பாணத்தாக்கள் அங்கே இப்போ ஃபியூனரெல்லாம் போய் வந்தால் வீட்டுக்கு பண்ணி போடுவோம். அப்போ வெளியவே நின்று குளிச்சுட்டு போகிற மாதிரி. இதுக்கும் ஃபுல்லாக டைல் தான், தொப்பரையும் டைல். குளிக்கிறது மட்டும் குளிக்க மாட்டேன். முதல் லிங்கத்தை பாருங்க, தொட்டிக்கிட்டு நான் தான் தொட்டி கொடுக்கல. நீங்கள் பக்கெட் வச்சு குளிங்க. ஏதாச்சும் தொட்டியை கட்டினா வேறு பர்பஸ் யூஸ் பண்ணிடலாம். போய் ரெண்டாவது ஃபங்க்ஷனில் சாமான்கள் கொடுக்குற வைக்கவும் முக்கியம் இருக்குது. ஓகே, அதுக்காக இது செய்திருக்கிறேன். மற்ற இது ஃபுல்லாக இது மோட்டார் ரூம் ஏரியா.
இது மோட்டர் ரூம் சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி திறந்து மூடுறதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கு. அதுக்கு மோட்டர் இதையும் தாரம் பண்ண கொடுக்கல, கிளைடிங்லாம் கொடுத்துருக்கோம். பக்கல் கரல் வராது கிளைடிங் சீட் நல்ல இதெல்லாம் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே இந்த வீடு நல்ல அழகாக இருக்குது. மினக்கெட்டு தத்துரூபமாக செய்திருக்கிறார் அண்ணன். நல்ல விஷயம் என்ன அண்ணன் நிறுவனம் எங்கே இருக்குன்னு சொல்லி அதையும் பார்த்துக்கொண்டு எங்களுக்கு வீடு கட்ட போகிறோன்னா நான் உங்கள்கிட்ட வரலாம். இப்போ எங்களுக்கு சொந்தக்காரர் தெரிஞ்சவே எல்லாம் வீடு கட்ட ஆசைப்படினோம்னா நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சொன்னோம்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு என்ன மாதிரி கண்டிப்பாக இப்போ இதில் காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறார்களும் டிரெக்டாக எங்களை கிளைண்ட்டாக இருக்கலாம். அவைகள் தொடர்பு கொண்டு எங்களை செய்யக்கூடியமாக இருக்கும். அல்லது இன்னொரு ஆள் இது காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற ஆள் வந்து அவற்றை நண்பர்களோ சகோதரங்களோ பெரிய மாசத்தப்பா யார் கட்ட வலிக்கிட்டாலும் எந்த கம்பெனிக்கு வந்து அறிமுகப்படுத்தி விட்டீங்களா உங்களுக்கு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் மட்டும் அன்பளிப்பு கொண்டு வழங்கப்படும். நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு விழுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இவற்றை யூடியூப் சேனலை வந்து பார்த்துட்டு எங்கள்கிட்ட நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் 3 லட்சம் பெறுமதியான ஒரு மாஸ்டர் பெட் உண்டு. அதனால் இல்லை அதாவது அதுக்கு மண்பளிப்பாக கொடுப்போம் நாங்கள். அதை இந்த வீடியோவில் பார்த்து வந்தால் மட்டும் வந்து நீங்கள் சொல்லணும் நான் எஸ்கே தமிழ் வேர்ல்ட் சேனலில் உங்களை வீடியோ பார்த்துட்டு வரேன்னு சொல்லணும். ஒரு பெட் கொடுப்போம். என்னால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் கிடைக்கிறது உண்மையாகவே பெரிய சந்தோஷம். நன்றிங்க. நன்றி. இதுதான் நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த அந்த வீட்டின் நிறுவனம், அதாவது வீடு கட்டி கொடுத்த ஒரு நிறுவனம். இங்கே பார்க்கக்கூடிய இருக்கும் உரும்புராய் சந்தி, அதாவது இதிலேருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. உரும்புராய் சந்தியிலேருந்து திண்ணவேலி போகிற பாதையில் ஒரு 50 மீட்டர் தூரத்தில் வலது பக்கமே இந்த நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனத்தின் முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ சுலபமாக கலந்து கொள்ளக்கூடிய மாதிரி ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இது வச்சுருக்காங்க. சன் கிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன், பில்ட் யுவர் ட்ரீம் வித் அஸ். அவைகளோடு சேர்ந்து உங்களோட கனவு இல்லத்தை கட்ட சொல்லி இருக்கிறோம். உண்மையாகவே ஒரு போட்டே எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக மாதிரி நல்லா பார்க்கக்கூடிய அழகாக செட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் நிறுவனத்தை போய் பார்ப்போம் உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. நல்லா இருக்குது. நான் உள்ளுக்கே பார்க்குற நல்ல இதாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு எல்லாம் வேலை டிசைன்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட இவ்வளோ நேரம் கதைச்ச அந்த எங்களோட வீட்டை பற்றி காட்டின ஓனர் உள்ளுக்கு இருக்கிறார், டிரெக்டர் உள்ளுக்கு இருக்கிறார். அவரை தான் பார்க்க போகிறோம். அவரோட இப்போ ஒரு சில வார்த்தைகள் பேசி கலந்துட்டு. வணக்கம். ஓகே, பார்க்கவே நல்லா இருக்குது. ஒரு செம்மையாக இருக்குது. உள்ளுக்கே எல்லாம் வச்சிருக்கீங்க. ஃபுல்லாகவே உள்ளுக்கு இருக்கோம். அழகான ஒரு சில்வர் தட்டில் தான் பராமரிப்பு நடக்குது. நாங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்த ஹவுஸ் எல்லாமே இங்கேருந்து தான் பிளான் பண்ணி. இதுதான் என் மெயின் இடம். இதெல்லாம் அவரோட டிசைன் நடக்குது. பர்சனலாக எல்லா டிசைனும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தான் எல்லாமே நான் தான் ஃபுல்லாக A to Z நான் தான். நீங்கள் பார்த்தபடி இதுதான் டிசைன். அதில் ஃப்ளோ பிளான், அதில் எலிவேஷன், அதுகள் இது ஃபுல்லாக கவுன்சில் ட்ராயிங். நாங்கள் இதை கொடுத்தா நாங்கள் எங்களோட அரசாங்கத்திட்ட கொடுத்து நாங்கள் அதை பதிவு செஞ்சு எடுத்து தான் கட்டப்போம். இந்த இதுதான் இப்போ நாங்கள் பார்த்தேன். இந்த அந்த வீட்டோட பிளான் இதுதான். அப்ரூவல் ட்ராயிங்னு சொல்கிறேன். இது அது இதில் 3Dயும் இங்கே எல்லாமே சேர்த்து கிளைண்ட்டு காட்டிடுவோம். நீங்கள் 3D பிளான் எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்த மாதிரி இங்கே இருக்குது. மேபி அந்த மரங்கள் அதுகள் கொஞ்சம் இல்லாமல் இருக்கலாம். நான் அது சொல்லி கொடுக்குறேன். இது சோலர், இது நீங்கள் அங்கே பார்க்க இல்லை. சோலருக்காக செட் பண்ணியிருக்கிறோம். இன் ஃபியூச்சர் சோலர் செட் பண்ணோம். இப்போ வந்து கவர்மெண்ட் நிப்பாட்டி இருக்குது. நிப்பாட்டி அதுக்காக நாங்கள் முடிக்கல. கூடிய சீக்கிரம் எடுத்துருவோம். பிளான் எல்லாம் இருக்குது. எல்லாம் ஃபுல் டிசைனும் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடு வந்து சோலர் எடுக்கிறதுக்கு மாதிரி 3 phase கரண்ட் தான் செய்திருக்கிறோம். ஸோ சிம்பிளாக இருக்கலாம், ஒரு விஷயம் இல்லை. சார்ட்டர்ட் இன்ஜினியர்ஸோட சிக்னேச்சரோட ஃபுல்லாக இருக்குது. ஓகே இருக்கும். இதான் இந்த இது எப்படி பிடிச்சிருக்குதா வீடு? அது நீங்கள் அங்கே பார்த்த மாதிரியே எல்லாம் இருக்குதா? நல்ல வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ வீடுகள் நீங்கள் இப்போ பில்ட் பண்ணியிருப்பீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 9 வீட்டுக்கிட்ட கட்டிட்டோம். அந்த வீடுனா என்ன எடுக்கிற ப்ரொஜெக்ட் போய்ட்டுலாம் பெரிய ப்ரொஜெக்ட் தான் எடுக்கிறது. இப்போ என்னால் 7-8 மாதத்துலலாம் கட்டி கொடுக்க முடியாது. காரணம் நாங்கள் பிறந்தோம். எந்த கேள்வியே உண்மையாகவே இதாக தான் இருந்தது. இவ்வளோ காலத்துக்குள்ள ஒரு வீடு முடிப்பீங்க, அதை நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. கண்டிப்பாக. எப்படி என்றால் வீடு நாங்கள் இப்போ 6 மாதத்தில் தரோம், 7 மாதத்தில் தரோம் பண்ணாலும் எங்களால் செய்ய முடியாது. ஏன்டா நாங்கள் மனிதன் பிறந்தாலே அது நடக்கிறதுக்கு இயற்கை ஒரு விதி 1 வருஷம் கொடுத்துருக்கோம். எங்களால் உருவாக்கப்படுற ஒரு விஷயத்தை நாங்கள் நினைச்சபடி கஷ்டமாக செய்ய அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு டைம் கொடுக்கும். சரி, மற்ற ஒரு பில்டிங் ஒன்று நான் கட்டி கொண்டு போய் செட்டில்மெண்ட் ஆக வேண்டாம். அதில் பூமியில் இருந்து அந்த பூமிக்கு கீழே போகும். 1 இன்ச்சு 2 இன்ச்சு வரையும் கீழே இறங்கும். வெயிட் டொன் கணக்கு வெயிட் வரப்போகுது. அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் செய்வோம். ஒரு வீடு கட்டினா நாங்கள் ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சு கல் கட்டி மினிமம் ஒரு 20 நாள் அப்படி விட்ட மண்டா ஓரளவுக்கு தண்ணி அடித்து விட்டா, அதாவது க்யூரிங் செய்கிறோம். தண்ணி செய்த மண்டா
அடுத்த பிளாஸ்டர் ஒர்க்குங்கள் ஓகேயா இருக்கும். அந்த கிரெக்கல் வரதை நான் குறைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது எப்படியும் நான் 10 இருந்து 14 மாதம் வரை வீட்டுக்கு எடுப்பேன். ஏன்னா சட்டரிங் நாங்கள் சட்டரிங் செய்து கொங்கிட் ஸ்லெப் போட்டோம்டா 21 நாளுக்கு ஒரு நாள் குறையாமல் கலட்ட மாட்டோம். அதே மாதிரி வாட்டர் க்யூரிங் மேலே வந்து தண்ணி விட்டு பராமரிக்கிறது க்யூரிங்னு சொல்லுவாங்க எங்கட வருஷத்தில். அதுவும் வந்து 15 நாளைக்கு ஒரு நாள் குறையாமல் செய்வோம். ஸோ எல்லாம் எனக்கு சட்டரிங் அடித்து கொங்கிட் போட்டு க்யூரிங் பண்ணி முடியவே ஒரு 40 நாள் ஆகும். இப்போ 2 சைடுண்டா அதுலேயே உங்களுக்கு 3 மாதம் வந்துடும். இப்போ மற்ற பிளாஸ்டர் முண்டைக்கு செய்தோம்டா அது நாளைக்கு வந்து க்யூரிங் பண்ணி தான் அடுத்த கண்டினியூ பண்ணுவோம். அப்போ ப்ராப்பராக நாங்கள் செய்ய அப்படி என்னால் நீங்கள் எவ்வளோ தான் காசை கொட்டி கொடுத்தாலும் மாட்டு மாதத்தில் முடியாது. அந்த டியூரேஷன் வேணும். அப்போ டியூரபிலிட்டியாக இருக்கும். உங்களோட ஹவுஸ் வந்து லாங் டேர்மாக இருக்கும். நான் ஸ்டார்ட்டில் கட்டி கொடுத்துட்டு போனேன்டா என்ன சொல்கிறது, இது ஒரு தரமற்ற பொருளாக வந்துடும். எங்களுக்கெல்லாம் அவன் கட்டாண்ட கட்டி கொடுத்துட்டு போயிடுவோம். அதே மாதிரி எவ்வளோ விரைவாக ஒரு உற்பத்தியாகிற பொருளோ இல்லாத மனுஷன் வாழ்க்கையோ அதே விரைவிலையே அழிஞ்சிடும். காலம் தாழ்த்தி தான் அதை நாங்கள் செய்வோம். செஞ்சால் அதில் உறுதித்தன்மை கூடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கி இருக்கும், இந்த வீட்டில் பார்த்தே விளங்கி இருக்கும் இவற்றை திறமை எப்படி சொல்லி உண்மையாகவே வேறு லெவலில் பார்க்கவே ஒரு அழகான வீடு ஒன்று அமைச்சு தந்து கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிற எங்கே இருந்தாலும் வெளிநாடுகளில் இருந்தாலும் எனக்கு பொதுவாக யூரோப் தான் கஸ்டமர், ஃபுல்லாக கிளைண்ட்டும் யூரோப் தான். வெளிநாடுகளில் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான, அதாவது நீங்கள் எப்படி வீட்டை அமைச்சு கொடுக்க போகிறீங்களோ அமைச்சு கொள்ள போகிறீங்களோ அந்த பிளான், அதாவது உங்களோட பிளான் இல்லாமல் நீங்கள் வந்து இவரோட கதைச்சாலும் வேற ஒரு டிசைனை போட்டு பிளானை போட்டு தருவேன். 100% வாஸ்துப்படி அவன் தேவைகளை சொன்னால் சரி. நான் கிளைண்ட் 100% வாஸ்துவோட தான் செய்வேன். அந்த ஈவன் ஒரு ரூமில் நாங்கள் நீளாடி எடுக்கிறோம்டா அதுக்கும் வாஸ்துவோட தான் செய்வோம். அந்த ஒரு நம்பருக்கு ஒரு நன்மைகள் தின்மைகள் இருக்குது, அதன் மையமாக கூட தான் செய்வோம். சரி, ஓகே. உண்மையாகவே நல்ல விஷயம். உங்களுக்கு தேவையான சொன்னால் இவற்றை கண்டெக்ட் நம்பர் எல்லாம் இருக்கா, மறுபடியும் இருக்கும் அவங்களோட கண்டெக்ட், அதாவது உங்களோட எப்படி தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லி. எங்களை தொடர்பு கொள்றதுக்கு எங்களோட கிளைண்ட் வந்து வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு கொண்டிருக்கணும். அதே மாதிரி எங்களோட வெப்சைட் ஒஃபிஷியல் வெப்சைட் இருக்குது www.sunglobe.com .lk. மற்றது எங்களோட இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, டிக்டாக் இருக்குது, அதன் மூலமாக செய்யலாம். என்னோட நம்பர் வந்து 07588000143. இதன் மூலம் தொடர்பு கொள்ளலாம். நான் எல்லா இதையுமே கீழே போட்டு விட்றேன். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் எல்லாமே நான் ஆட் பண்ணி விட்றேன். உங்களுக்கு தேவையான தொடர்பு கொள்ளலாம். நன்றி. நன்றி.